Hi guys, welcome to Tamiltutera. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோனா Arithmetic Operators in Python. ஸோ பைத்தானில் Arithmetic Operatorsலாம் எப்படி இருக்குது, அது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணணும், ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ என்னென்ன Arithmetic Operators இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் பைத்தானோட ஆப்ரேஷன் நம்ம பண்ண போகிறது. ஸோ அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது அடிஷன், சப்ராக்ஷன், ஸோ மல்டிப்ளிகேஷன், எக்ஸ்பொனென்ஷியல், டூ டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன், அண்ட் தென் மாடுலஸ், ரிமைண்டர். ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ இதோட அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்னா ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதோட அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், அண்ட் தென் பைத்தானோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷன் எக்ஸ்பொனென்ஷியல்ன்றது ஸோ 2 to the power of 10, 2 to the power of 6 அந்த மாதிரி போடுறது. ஸோ ட்ரூ டிவிஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ நம்ம நார்மலாக பண்ணுற டிவிஷன் தான். ஸோ ஃப்ளோர் டிவிஷன்றது இது வந்து என்னென்னா டிவிஷன் பண்ணிவிட்டு உங்களோட லோயர் டெசிமல் நம்பர்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ ஹோல் நம்பர்ஸ் வந்து ரிசல்ட்டாக கொடுக்கும். ஸோ லோவஸ்ட்டு டெசிமல் நம்பர் ஹோல் நம்பர் வந்து இது டிவிசிபிள் பண்ணி அது லோவர் நம்பர் தான் இது கொடுக்கும். ஸோ ரிமைண்டர் மாடலஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மாடலஸ் நம்ம என்ன பண்ணுறோமோ அது ரிமைண்டர் வேல்யூ தான் வந்து ரிசல்ட்டாக கொடுக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் இந்த மாதிரி இப்போ ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பைத்தானில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே, ஸோ வேல்யூஸ் எல்லாமே. இப்போ நம்ம டெமோக்குள்ளே போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ராக்டிவ் பைதான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் நம்ம வந்து சிம்பிளாக ஃபஸ்ட்டு அடிஷன் பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தா தான். ஸோ 13 + 7 இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ 20 - 5. இப்போ இதில் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ 7:10. ஸோ இந்த மாதிரி 70 அப்படின்னு வரும். ஸோ இது இன்புட்டு, இது 30. ஸோ இது எல்லாத்துக்குமே செப்பரேஷன் பை ஸ்பேஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ இதுவே வந்துட்டு நீங்கள் வந்து 2 to the power ஆஃப்ன்றதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2, ஸோ டபுள் ஸ்டார் போட்டு ஸோ 2 to the power of 10. ஸோ இது கொடுத்துட்டிங்கன்னா ஸோ 1024ன்ற ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதுதான் இதோட அவுட்புட்டு. ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஃப்ராக்ஷனில் போடலாம். ஸோ இப்போ 9ஓட ஆஃப் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ 9 டபுள் ஸ்டார் போட்டு ஸோ 1/2. ஸோ 1/2னா ஸோ இதில் வந்துட்டு ஆஃப் வேல்யூஸ் என்னவோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஸோ 3 டிஸ்பிளே ஆகிரும். ஸோ ஃப்ளோட் வேல்யூஸாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இதில் ட்ரூ டிவிஷன் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நம்ம நார்மலாக டிவிசிபிள் பண்ணுறது தான். ஸோ டிவிஷன் ஸோ 7/4 இதை 1.75 அப்படின்றத காட்டுது. இப்போ 9/3. ஸோ ஃப்ளோட்டில் உங்களுக்கு வந்து டிவிஷன் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ மேபி வந்துட்டு இப்போ ஃப்ளோர் டிவிஷன் பார்த்தீங்கன்னா நாட் கிரேட்டர் ரிசல்ட்டை விட கிரேட்டர் தென்னாக இருக்காது. உங்களுக்கு வந்து வர ரிசல்ட்டோட லோவர் தென்னாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ 7 ட்ரூ டிவிஷன் டபுள் ஸ்லாஷ் போட்டு ஸோ 4 போட்டோன்னா 1. ஸோ வந்து இதுக்கு மேலே கீழே போகாது. ஸோ இதுதான் லோவர். ஸோ 1 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ அதோட லோவர் ரிசல்ட் என்னவோ அதை எடுத்து டிஸ்பிளே பண்ணோம் ஃப்ளோர் டிவிஷனு. ஸோ இப்போ இதே மாதிரி வந்துட்டு நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும். இப்போ மைனஸில் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா ஸோ -13 டிவைட் பை -4. ஸோ இப்படியும் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஸோ இது லோவர் 4 3s are 12ன்றது வரும். ஸோ 12ன்றதை டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இதே வந்துட்டு மைனஸில் பார்த்தீங்கன்னா -4ன்றது வரும். ஸோ இதோட டிவிஷன் வந்து ஃப்ளோர் டிவிஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இதிலே வந்துட்டு நான் -13 நார்மல் ட்ரூ டிவிஷனில் போகிறேன். ஸோ இது வந்து -3.25ன்னு உங்களுக்கு ஃபுல் ஃப்ளோட்டிங் பாயிண்டோட வரும். ஸோ ஃப்ளோட் டிவிஷன்னா உங்களுக்கு ஹோல் நம்பர் டெசிமலாக காட்டாது. நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்டில் காட்டும் உங்களுக்கு ட்ரூ டிவிஷனில். இப்போ இதில் வந்துட்டு ஆல்ரெடி இப்போ நம்ம டிவிசிபிள் பை 0னா ஸோ 0 தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பட் ஆனால் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது. பைத்தானில் வந்துட்டு இது டிவிஷன் பை 0 வந்து இது எடுத்துக்கிறாது. ஸோ இது வந்து எரர் தர போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12/0 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எரர் வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ 0 டிவிஷன் எரர் போட்டு ஸோ டிவிஷன் பை 0 வந்து கண்டிப்பாக வந்து இது ஒர்க் ஆகாது, எரர் த்ரோ பண்ணும். ஸோ இது சப்போர்ட் பண்ணாது. ஸோ இப்போ இதுவே வந்துட்டு ஏதாவது நீங்கள் Z + 10 கொடுக்குறீங்க அப்படின்னா
ஸோ இதுலேயே வந்துட்டு நேம் எரர் வரும். ஸோ இது ரேர் ஹேண்ட்லிங் எல்லாமே இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே எரர்னு முடியும். ஸோ அதோட என்ன பர்பஸ்க்காக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ, ஸோ அதோட பர்பஸ் அண்ட் தென் அதோட எரர். ஸோ இந்த மாதிரி டிவிஷன் பை ஜீரோன்றதை வந்து ஸோ எரர் நேமோட உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இசட் வந்து நான் வந்து எதுவுமே வேல்யூஸ் எதுவுமே நான் வந்து டிக்ளேர் பண்ணல வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் வந்து என்னென்னா மேபி வந்து ஏதாவது கேஸ் சென்சிட்டிவ் ஏதாவது இருந்திருக்கும். ஸோ இல்லைனா டிக்ளேர் பண்ணாமல் விட்டுருப்பேன், ஏதாவது வேல்யூஸ் அசைன் பண்ணாமல் இருந்திருப்பேன். ஸோ அதனால் இசட் இஸ் நாட் டிஃபைன் வருது. ஸோ இது காரணம் என்னென்னா ஒன்று டிக்ளேர் பண்ணாமல் வச்சிருப்பேன் வேரியபிள், இல்லாட்டினா வேறு ஏதாவது நேமில் நான் இசட்ன்றதை ஏதாவது அப்பர் கேஸில் நான் டிக்ளேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் இந்த மாதிரி இசட் இஸ் நாட் டிஃபைன்டுன்ற வரும். ஸோ இந்த ரெண்டு கேஸ் நேரியஸில் தான் இசட் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வரும். ஸோ இப்போ இதுலேயே வந்துட்டு நம்ம மாடுலஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு 17 மாடுலஸ் ஆஃப் 5. ஸோ இப்போ இதை பார்த்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் எவ்வளோன்னு தெரியும். ஸோ 5 3 அப்படின்னா ஸோ ரிமைண்டர் 2 தான் வரும். ஸோ இந்த 2 வந்து டிஸ்பிளே ஆகும் மாடுலஸில். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி அர்த்தமெட்டிக் எக்ஸ்பிரஷனில் நீங்கள் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பாட் மாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வந்து ப்ராக்கெட் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதே இது நம்ம இதுலேயும் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 10 ஸ்டார் போட்டு ஸோ 10 இன்ட்டு 5 + 3 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதோட அவுட்புட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் உள்ள ரைட் சைட்லேருந்து தான் அர்த்தமெட்டிக் எக்ஸ்பிரஷன் வந்து இது எவாலுவேட் பண்ணிட்டே வரும். ஸோ ஃப்ரம் த ரைட் சைட்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து 5 + 3 வந்து என்னென்னா 8. ஸோ 8 × 10 80. ஸோ ஆன்சர் வந்து 18 வரும். ஸோ இப்போ இதுவே வந்து நான் ப்ராக்கெட் இல்லாமல் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ப்ராக்கெட் இல்லாமல் கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 10 × 5. ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு டேக்ஸ் ப்ளேஸ் பண்ணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு எவாலுவேஷன் பண்ணும், அதுக்கப்புறம் தான் அடிஷன் சப்ராக்ஷன். ஸோ அதுதான் வந்துட்டு 10 × 5 50 + 3 அப்படி எடுத்துக்கிருச்சு. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நிறையா இது நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ப்ராக்கெட்டில் நான் வந்து 3 × 4 - 5 நான் கொடுக்குறேன். ஸோ -3ன்னு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் இன்னும் எக்ஸ்பெரிமென்ஷியல் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேல்யூஸும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ 4 பவர் 4 to the power of 3, 3 to the power of 2 இந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். ஸோ சிம்பிளாக ஏதாவது நீங்கள் டக்குன்னு அர்த்தமெட்டிக் எக்ஸ்பிரஷன் போட்டு பார்க்கணும் அப்படின்னா ஸோ ஐபைத்தான் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இதிலே வந்துட்டு ஸோ இதில் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஏதாவது நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அர்த்தமெட்டிக், அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து பைத்தானில் இப்படி தான் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியான அவுட்புட் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் டேட்டா டைப்ஸோ இல்லை ஏதாவது ஒரு வேரியபிள்ஸோ இல்லை எதுவுமே நீங்கள் வந்து ஒரு பேக்கேஜ் எதுவும் இம்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டைனமிக் டைப்பிங் இன்டர்பிரட்டராக பைத்தான் இருக்குது. ஸோ இதுதான் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.